வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். வரலாற்று சிறப்புமிக்க புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். விரைவில் சட்டப்பேரவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினம், புதுச்சேரி காவல்துறை சார்பில் மாரத்தான் போட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் விரைவில் சட்டப்பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் தொடர்பாக விழிப்புணர்வு பயிலரங்கம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, சாய் சரவணகுமார், செந்தில்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, திடக்கழிவு மேலாண்மை தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர் தொகுதிகளில் மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது என்றார். அப்போது சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் எப்போது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு முதல்வர் நடக்கும் போது வரும் என்று கூறிவிட்டு சென்றார். தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் விஜய் குப்பையை எடுப்பவர்களை உயர்ந்தவர்களாக பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். புதுச்சேரியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு EPF உள்ளிட்டவை கட்டவில்லை. ஏன் கட்டவில்லை? அப்படி கட்டாவிட்டால் அந்த பணத்தை அரசே பிடித்தம் செய்து கட்ட வேண்டும். அவர்களின் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காப்பீடு செய்து கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு துப்புரவு தொழிலாளருக்கு 25 லட்சம் ரூபாய் காப்பீடு செய்து தர வேண்டும். இதனை சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் செய்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அரசே செய்ய வேண்டும். கிரீன் வாரியர், HR ஸ்கொயர் ஆகிய நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படவில்லை. அவர்களின் பணி மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை. திருபுவனை தொகுதியில் 10 வண்டிக்கு 5 வண்டி தான் போட்டுள்ளனர். துப்புரவு தொழிலாளர்கள் 86 பேர் பணியில் அமர்த்த வேண்டும். ஆனால் 36 பேர் தான் பணி செய்கின்றனர். 50 பேர் பற்றாக்குறை அங்குள்ளது. அதனால் தொகுதி தூய்மையாக இல்லை. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க பழைய கலங்கரை விளக்கம் புதுப்பிக்கப்பட்டு இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்தார். 1836 ஆண்டு ஜூலை 1 பொறியாளர் லூரி கிரீன் என்பவரால் கடற்கரை சாலையில் 29 மீட்டர் உயரத்தில் 132 படிக்கட்டுகளுடன் இந்த கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டது. உலகின் முக்கியமான 250 கலங்கரை விளக்கங்களில் ஒன்றாக இது விளங்கி வந்தது. பின்னர் 1931 ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட இந்த கலங்கரை விளக்கம் 1952 ஆண்டு ஏற்பட்ட புயலால் சேதமடைந்ததை தொடர்ந்து காட்சி பொருளாக மாற்றப்பட்டது. அதன்பின் 1974 ஆண்டு முதல் செயல்படாமல் இருந்த இந்த வரலாற்று சின்னத்தை மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையரகம் 3.2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதன் பழமை மாறாமல் புதுப்பித்துள்ளது. இதையடுத்து நடைபெற்ற திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், மத்திய மற்றும் மாநில அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதற்கிடையில் முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருவதற்கு முன்பாகவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்தார். நிர்ணயிக்கப்பட்ட நேரம் கடந்த நிலையில் மேலும் காலதாமதம் ஏற்படாமல் இருக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக நிகழ்ச்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இளைஞர்கள் முன்னெடுத்த போதை ஒழிப்பு மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் முன்னெடுப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் சங்க இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த மாரத்தான் போட்டியை வழக்கறிஞர் கௌதம பாஸ்கரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தொடங்கிய போட்டி 5 கிலோமீட்டர் சுற்றளவை கடந்து மீண்டும் அதே மைதானத்தில் நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இளைஞர்களை முன்வந்து இந்த மாரத்தான் போட்டியை ஏற்பாடு செய்தது நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அமைந்தது. பெங்களூரில் தாய், தந்தை, தங்கையை சொத்துக்காக கொலை செய்து புதுச்சேரிக்கு தப்பி வந்த பெண்ணை
புதுவை காவல்துறையினர் பெங்களூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். மது குடித்துவிட்டு தப்ப முயன்ற அவரது காதலனை காவல்துறையினர் கைது செய்து பெங்களூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். பெங்களூரு ராமபுரம் பகுதியை சேர்ந்தவர் 52 வயதான கணினி பொறியாளர் சோமசுந்தரம். இவரது மனைவி முத்துலட்சுமி. இவர்களுக்கு 24 வயதான ஸ்வேதா, 19 வயதான சுப்ரியா என 2 மகள்கள். ஸ்வேதா ஆந்திராவை சேர்ந்த கென்னத் என்பவருடன் திருமணம் செய்யாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகிறார். இதனை முத்துலட்சுமி, சுப்ரியா ஆகியோர் கண்டித்துள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த ஸ்வேதா தனது காதலன் கென்னத்துடன் சேர்ந்து பெற்றோர் மற்றும் தங்கையை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதற்கிடையே புதுவையில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த ஸ்வேதாவை உருளையன்பேட்டை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது அவரது காதலன் கென்னத் அவருடன் இல்லை. எனவே அவரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வந்தனர். இதற்கிடையே கென்னத் அண்ணா சாலையில் உள்ள ஒரு மதுபாரில் மது குடித்துக் கொண்டு இருப்பதாக உருளையன்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அப்போது அவர் கையில் வைத்திருந்த பையில் கட்டுக்கட்டாக பணம், ஏராளமான பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து பெங்களூரு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் சார்பில் போதையில்லா நகரங்களை உருவாக்கும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை காவல்துறை சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் சார்பில் போதை நடமாட்டம் இல்லாத நகரங்களை உருவாக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு மாணவர்கள் சார்பில் நடைப்பயணம் வில்லியனூர் மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் அருகில் நடைபெற்றது. போதைப் பொருள் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார். மேலும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம், கல்லூரி மாணவர்கள் நல்ல நட்புடன் பழக வேண்டும், தீய பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது, போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படுகின்ற தீமைகள், அதனால் ஏற்படுகின்ற பின் விளைவுகள், நல்ல எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகளை வைத்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெற முடியும் போன்ற பல்வேறு கருத்துக்களை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேசினார். மேலும் விழாவில் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் டிஐஜி சத்யசுந்தரம் ஆகியோருக்கு கல்வி குழுமத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. வில்லியனூர் மூப்பனார் வளாகம் அருகே துவக்கி வைக்கப்பட்ட நடைப்பயணத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு ஊர்வலமாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குநர் ரத்தினசாமி, பொது மேலாளர் சவுந்தரராஜன் மற்றும் வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சிறுவர் விடுதிக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படுக்கைகளை பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பினர் வழங்கினர். புதுச்சேரி வில்லியனூரில் செயல்பட்டு வரும் அன்னை லூர்து சிறுவர் மேல்நிலைப் பள்ளி விடுதிக்கு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் 6 படுக்கை வசதி கொண்ட பங்கர் கட்டில்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. இந்த திட்டத்தை அன்பு சூர்யா முன்னின்று ஒருங்கிணைத்தார். மேலும் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டில்களை தாராளமாக வழங்கிய ஸ்குவாட்ரன் லீடர் கோபிராஜனுக்கு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பினர் நன்றி தெரிவித்தனர். விடுதியில் தங்கி கல்வி பயிலும் மாணவர்களின் வசதிக்காக வழங்கப்பட்ட இந்த கட்டில்கள் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் இதுபோன்ற சமூக நல பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்க விழிப்புணர்வு பேரணி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற உத்தரவு மற்றும் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின் அடிப்படையில் குப்பை கழிவுகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை, சுகாதார கழிவுகள் மற்றும் சிறப்பு கழிவுகள் என 4 பிரிவுகளாக தரம் பிரித்து வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் அனைத்து நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்குட்பட்ட கிராமங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் ஒரு பகுதியாக பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 300 மாணவிகளின் பங்கேற்புடன் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் பதாகைகளை கையில் ஏந்தியபடி பாகூர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு மக்கும் குப்பை, மக்காத குப்பை, சுகாதார கழிவுகள் மற்றும்
சிறப்பு கழிவுகள் என 4 பிரிவுகளாக தரம் பிரித்து துப்புரவு பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டு முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் செயல்பட்டனர். நிகழ்ச்சியில் அனைத்து பொதுமக்களும், கட்சி பிரமுகர்களும், ஊர் முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்று நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அடுத்த மொட்டாண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயர அதர்வான பத்ரகாளி பிரத்யங்கர ஆசிரமத்தில் அமைந்துள்ள 16 அடி உயர லட்சுமி நரசிம்மருக்கு பிரம்மாண்ட சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமான ஸ்ரீ நரசிம்மரின் அவதார நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் கருதப்படுவதால் ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி இன்று நடைபெற்ற அபிஷேகத்தில் 108 லிட்டர் பால், 108 லிட்டர் தயிர், 108 கிலோ மஞ்சள், 108 கிலோ சந்தனம், 108 லிட்டர் கரும்புச்சாறு, இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மற்றும் புனித பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வை ஆசிரம பீடாதிபதி நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள், இளைய பீடாதிபதி வரத தேசிகன், தலைமை அர்ச்சகர் பாலாஜி பட்டர் மற்றும் பட்டாச்சாரியார்கள் தலைமையில் நடத்தினர். அபிஷேகத்தை தொடர்ந்து சிறப்பு அலங்காரம், தீபாராதனை மற்றும் பக்தர்களுக்கான தரிசன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்சுமி நரசிம்மரை தரிசித்து வழிபட்டனர். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை இணை காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த பணியாளர்கள் ஆர்வத்துடன் மாரத்தான் போட்டியில் பங்கேற்று ஓடினர். போட்டியின் மூலம் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு செய்தியும் வலியுறுத்தப்பட்டது. மாரத்தான் போட்டி நிறைவடைந்ததை தொடர்ந்து வெற்றி பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி காவல்துறையின் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். இந்த மாரத்தான் போட்டி பொதுமக்கள் மத்தியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபையின் சார்பில் மாப்போ சிவஞான ஐயா அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சான்றோர் குலத்தின் ஒப்பற்ற தலைவர் ஐயா திருமயிலை பொன்னுசாமி சிவஞான கிராமணியார் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபையின் சார்பில் புதுவை பாலாஜி திரையரங்கம் அருகில் நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு சபையின் மாநில தலைவர் சாமிநாதன் கிராமினி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து சித்தன்குடியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகம் சபையில் அமைந்துள்ள ஐயா மா போசி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் சபையின் நிர்வாகிகள், தமிழ்நாடு புதுச்சேரி நாடார் பேரவை தலைவர் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஐயா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் புதுவை சான்றோர் குல கிராமணியார் தர்ம பரிபாலன சபையின் அவை தலைவர், ஒருங்கிணைப்பாளர்கள், சட்ட ஆலோசகர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், துணை பொருளாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை சபையின் நிர்வாகிகள், பத்திரிகை நிர்வாகிகள், இளைஞரணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள், மகளிரணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள், அனைத்து தொகுதி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். பிரம்மாண்ட பரிசளிப்பு விழாவில் லீக் சாம்பியன்ஷிப்புகளை புதுச்சேரி கால்பந்து சங்கம் கௌரவித்தது. புதுச்சேரி கால்பந்து சங்கம் சார்பில் 2024, 2025 மற்றும் 2025, 2026 ஆண்டுகளுக்கான கால்பந்து லீக் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா லாஸ்பேட்டை அடுத்துள்ள LFP விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக அமுதவாணன், நிருபர், சபரி வித்யாசிரம் மேல்நிலைப் பள்ளி கலந்து கொண்டு வீரர்களையும் அணிகளையும் பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வீரர்கள், பயிற்சியாளர்கள், கிளப் நிர்வாகிகள், கால்பந்து ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி கால்பந்து சங்கம் நடத்திய பல்வேறு போட்டிகளை
சாதனை படைத்த அணிகளின் வெற்றிகளை கொண்டாடும் வகையில் இந்த விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் அணிகளை பாராட்டியதுடன் புதுச்சேரியில் கால்பந்து விளையாட்டை மேம்படுத்தவும் வளர்ச்சியடைய செய்யவும் தொடர்ந்து பாடுபட்டு வரும் புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் சேவைகளை பாராட்டினர். விழாவின் போது 2024, 2025 மற்றும் 2025, 2026 ஆண்டுகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 2024, 2025 ஆண்டில் நடைபெற்ற லீக் போட்டிகள் விவகாரங்கள். 13 வயதிற்குட்பட்ட சிறுவர் லீக் போட்டியில் யாழி FC சுழல் கோப்பையை பெற்றது. கரையாம்புத்தூர் FA 2ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. சிட்டி 5 FC 3ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. 17 வயதிற்குட்பட்ட ஆண்கள் லீக் LFP கால்பந்து அகாடமி சுழற்கோப்பையை கைப்பற்றியது. சோமசுந்தரனார் FC 2ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. கிருஷ்ணன் மெமோரியல் FC 3ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. குரூப் டிவிஷன் லீக் புதுச்சேரி சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் FC அணி குரூப் லீக் சாம்பியன் கோப்பையை பெற்றது. கிட்டு கிக்கர்ஸ் SA 2ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. ஆண்டனி அமல்ராஜ் FC 3ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. சூப்பர் டிவிஷன் லீக் போட்டி பம்பக்கீரபாளையத்தை சேர்ந்த குப்புராஜ் FC அணி லீக் சாம்பியன் கோப்பையை பெற்றது. புதுச்சேரி காவல்துறை FC அணி 2ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. பிளே மேக்கர் FC 3ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. 2025, 2026 ஆண்டில் நடைபெற்ற லீக் போட்டிகள் விவகாரங்கள். 13 வயதிற்குட்பட்ட சிறுவர் லீக் LFP கால்பந்து அகாடமி சுழல் கோப்பையை கைப்பற்றியது. சிட்டி 5 FC 2ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. குப்புராஜ் FC 3ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. சூப்பர் டிவிஷன் லீக் பம்பாக்கீரபாளையத்தை சேர்ந்த குப்புராஜ் FC அணி லீக் சாம்பியன் கோப்பையை பெற்றது. ஓகா சாக்கர் அகாடமி 2ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. பிளே மேக்கர் FC 3ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி கால்பந்து சங்க தலைவர் நெஸ்டோர் தலைமை தங்கினார். சங்கத்தின் கௌரவ செயலாளர் தனசேகர் வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து சென்றார். புதுச்சேரி கால்பந்து சங்க நிர்வாக குழு உறுப்பினர்களான வினோத்குமார் மற்றும் சுகுமாரன் சதீஷ்குமார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் நாராயணமூர்த்தி, டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் அதிகாரிகளை பாராட்டினர். இறுதியாக நன்றியுரையுடன் விழா நிறைவு பெற்றது. புதுச்சேரியில் கால்பந்து விளையாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் மேலும் ஒரு வெற்றிகரமான அத்தியாயமாக இந்த நிகழ்வு அமைந்தது. தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் உடல் தானம் செய்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளரும் அன்பே சிவம் அறக்கட்டளையின் நிறுவனருமாகிய ஜெயந்தி ராஜவேலு கதிர்காமம் தொகுதியில் உள்ள கனகன் ஏரியில் மரக்கன்றுகளை நட்டும் ஏழை எளிய மக்களுக்கு 25 கிலோ அரிசி பைகளை வழங்கியும் கொண்டாடினார். மேலும் மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய அந்த மாபெரும் தலைவருக்காக இந்திரா காந்தி அரசு ஆராய்ச்சி மருத்துவக் கல்லூரியில் தனது உடலை தானமாக எழுதி கொடுத்தார். மேலும் ஜெயந்தி ராஜவேலு கூறுகையில் மக்களின் தங்க மகனின் பிறந்த நாளுக்காகவும் மக்கள் மத்தியில் உடல் மற்றும் உறுப்பு தானத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் உடல் தானம் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்ததாக கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். விரைவில் சட்டப்பேரவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினம், புதுச்சேரி காவல்துறை சார்பில் மாரத்தான் போட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.